6:13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ரைட். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ரைட். இப்போ சோதனைக்கு உட்பண்ணப்படாமல் அப்படின்னு சொல்லும்போது யாரை பத்தி ஜெபிச்சிட்டு இருக்கோம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே சொல்ல போனா we are looking to God the Father and we are praying. என்ன ஜெபம் பண்றோம்? எங்களை சோதனைக்குள்ள கொண்டு போகாதீங்க ஆண்டவரே. அப்படின்னா என்ன? ஆண்டவரா நம்மளை சோதனைக்குள்ள இழுத்துட்டு போறாரு. ரைட். ஆண்டவர் சோதிக்கிறவரா, சோதனைக்காரர் அவர் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு பைபிள்லே தெரியும். வசனம் என்ன சொல்லுது? தெளிவா சொல்லுது வசனம். சோதனைக்காரன் பிசாசு தான். கரெக்ட். பட் ஏன் அப்ப ஆண்டவர் அப்படி நம்மளை ஜெபிக்க சொல்றாரு? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த சோதனை என்று அங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கிரேக்கத்தில் பேராஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராஸ்மோஸ் என்பது தான் அந்த சோதனை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ரைட். அதுக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. There are 3 meanings to it. முதல் அர்த்தம் என்ன என்று சொன்னால், சோதித்து பார்த்தல். ஒரு பொருளை நம்ம என்ன செய்கிறோம்? இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறோம், அதை தட்டி பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோமா? அந்த சோதித்து பார்த்தல்ன்றது வேற. ஓகே. அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளது அப்படின்றத அறியறதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? அதை நம்ம சோதித்து பார்க்குறோம். ரைட். இன்னொரு சோதித்து பார்த்தல் அப்படின்னு சொல்றது அதை பல சோதனைகளுக்கு உட்படுத்துதல். அதாவது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் என்கிற சோதனைகளை குறித்து இங்கே நாம் பேசுகிறோம். மூன்றாவது அர்த்தம், அந்த அதே வார்த்தைக்கு இருக்கிற மூன்றாவது அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு டெம்ப்ட், அதாவது பாவம் செய்யும்படியாக இழுக்கிறது, சோதிக்கிறது. ரைட். ஒரு பாவ சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த பாவ சூழ்நிலைக்குள்ள விழ வைக்கிற ஒரு சோதனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் பார்க்கணும். ஏன்னா மூன்றுமே ஒன்று அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கொள்கிறது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சோதித்து பார்த்தல். அந்த சோதித்து பார்த்தல் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் யார் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கோ அல்லது எனக்குள்ள இருக்கிற ஒரு நற்பண்பை நான் உணர்ந்து கொள்ளும்படி, உலகம் உணர்ந்து கொள்ளும்படி அது வெளிக்கொண்டு வர தேவன் எனக்கு அனுமதிக்கிற ஒரு சோதனை. ரைட். இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டெஸ்ட். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, நமக்குள் இருக்கிற கீழ்ப்படிதலை, நமக்குள் இருக்கிற பொறுமையை சோதிக்க வரும் சில சோதனைகள். ரைட்டா? இந்த சோதனைகள் இட்ஸ் லைக் அ ரிஃபைனிங் ஃபயர், சுத்திகரிக்கிற அக்கினியை போல இருக்கு. நான் இருக்கிறதுல இருந்து என்னை இன்னும் நல்லா கொண்டு போய் முன்னேற்றி நிறுத்துவதற்காக தேவன் என் வாழ்க்கையிலே அனுமதிக்கும் சோதனை. சோதனைக்காரன் எப்பொழுதுமே பிசாசு தான். ஆனா வேதம் ரொம்ப தெளிவா இந்த சோதனைகளை குறித்து என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட சோதனை வந்தா நீங்க சந்தோஷப்படுங்கன்னு வசனம் சொல்லுது. கரெக்டா? வாசிங்க. யாக்கோபு 1:2-4 வரைக்கும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. ரைட். சோ என்ன சொல்றாரு? விசுவாசத்தின் பரீட்சை என்ன செய்யும்? உங்களை எப்படி நிறுத்தும்? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படியாக உங்களுக்குள்ள பொறுமையை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த சோதனைகளை உங்களுக்கு அனுமதிக்கிறார். ரைட். அப்போ இந்த சோதனைக்கு, இந்த சோதனை வந்தா சந்தோஷப்படுங்கன்னு சொல்ற ஆண்டவர் இந்த சோதனைக்கு எங்களை உட்படாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்வாரா? பரிசுத்த ஆவியானவர் தானே யாக்கோபை கொண்டு பேசினாரு, பரிசுத்த ஆவியானவர் தானே இயேசுவை கொண்டு பேசினாரு. ரைட். அப்போ அங்க சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ள நம்ம பிரவேசிக்க கூடாது நம்மளை ஜெபிக்க கத்து தராரா? இல்ல. ரைட். இந்த சோதனைகள் நம் வாழ்க்கைக்கு
அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. காரணம் என்னன்னா, எனக்குள் இருக்கிற தன்மையை நான் அறியாத ஒன்றை எனக்குள் இருந்து வெளியே கொண்டாரோ அல்லது இல்லாத ஒன்றை எனக்குள் உருவாக்கி கொடுக்கும். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமான சோதனை, another kind of test. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, going through trials and tribulations, பிரச்சனைகள், போராட்டங்கள், அது வழியா நான் கடந்து போகிறது. அதுவும் தேவன் அனுமதிக்கிற சோதனை தான். அவர் அனுப்புறது இல்லை, அனுமதிக்கிறார். சாத்தான் கொண்டாடுறான், ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனா இங்க ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த நம்ம அந்த சோதனைகள்ல நம்ம கடந்து வரும்பொழுது he is always doing something. என்ன செய்றார்? 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இங்க என்ன சொல்லுது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. This comes to all people. ஆனா மற்றவர்களுக்கு இந்த சோதனை வந்தா என்ன ஆயிரும்? இந்த நெருப்புல பட்ட நூல் மாதிரி புசுக்குன்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? சாம்பலா போயிடுவாங்க. ஆனா உங்க மேல இந்த சோதனை வரும்போது அடுத்த வார்த்தை சொல்றார் பாருங்க, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை கடைசி பரியந்தமும் காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க அந்த சோதனைகளுக்குள்ள போனா கூட என்ன செய்யறாராம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. அவர் உண்டாக்குன ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ், என்டியூரன்ஸ் வேல்யூ இருக்குன்றது அவருக்கு தெரியும். இதை இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போட்டு நெருக்குனா என்ன செஞ்சிடும்? பொட்டுன்னு வெடிச்சிரும் அப்படின்றத ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆகவே என்ன செய்வார்? உங்களுக்கு அனுமதிக்கிற சோதனை நீங்க தாங்கக்கூடிய அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வாரு? நிலைத்திருக்க விடுவார். ரைட்? நிலைத்திருக்க விட்டு அதோடு கூட என்ன செய்யறாரு? அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, சோதனைக்கு தப்பித்து கொள்ளும் போக்கையும் அதனோடு கூட அவர் என்ன செய்யறாராம்? அனுப்புகிறாராம். ஹல்லேலூயா. he doesn't trap you in the problem. அந்த பிரச்சனை என்ன செய்ய போகுது? எல்லா பக்கமும் என்னை அடைச்சி போட்டு அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடிச்சு போட்டுற போகுது அப்படின்ற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில எந்த சோதனையிலையும் கிடையாது. அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நிறைய நேரம் சோதனைகளுக்குள்ள அகப்படும் போது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்மளே முடிவு கட்டி சாத்தானுக்கு உதவி செஞ்சிடறோம் நம்ம வாழ்க்கை முடிகிறதுக்கு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வசனத்தின்படி நீங்கள் எவ்வித போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள்ல நீங்கள் அகப்பட்டாலும் என் தேவன் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படும்படி அனுமதிக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட சோதனையை அவர் உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கும் போது அதிலிருந்து வெளிவரும் வழியையும் கூடவே அனுப்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கு என்று சொல்லும்போது இட்ஸ் நாட் சம்திங் தட் வில் பிரிங் யூ அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். இட் இஸ் சம்திங் தட் வில் டேக் யூ ஃபார் பியாண்ட் இன்டு த பிளான்ஸ் அண்ட் த பர்பஸஸ் ஆஃப் காட் ஃபார் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள்ல கொண்டு போய் உங்களை சாலிடா நிலை நிறுத்துறதுக்கு ஆண்டவர் போட்டிருக்க பிளான் அது. ஸோ இந்த சோதனையும் வேண்டான்னு ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைக்க முடியாது. ஏன்னா அப்படி ஜெபிக்க வச்சார்னா நம்ம என்ன சொல்றோம்? லார்ட், ஐ டோன்ட் வாண்ட் ப்ராப்ளம்ஸ். போராட்டங்கள் வேணாம், சோதனைகள் வேணாம், எனக்கு ப்ரொமோஷனும் வேணாம். ஏன்னா இந்த சோதனை தானே ப்ரொமோஷனை கொண்டாடுறோம். அப்போ இந்த சோதனை வேணான்னு நான் ஜெபிச்சேன்னா, இதுல இருந்து என்னை காப்பாத்திருங்க, இதுக்குள்ள என்னை விடாதீங்கன்னு சொன்னா எனக்கு ப்ரொமோஷன் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதை ஜெபிக்க வைப்பார் ஆண்டவர்? இதையும் ஜெபிக்க வைக்க மாட்டார். ரைட்? முதல் சோதனை நீங்க யார் என்பதை வெளிப்படுத்தி உங்களை பலனுள்ளவர்களாயும் பூரணராயும் மாத்துக்குது. ரெண்டாவது போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது எக்ஸ்டர்னல்ல இருந்து வருது, வெளியில இருந்து நெருக்கப்படுறோம். அப்படி நெருக்கப்படும் போது எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, நாளுக்கு நாள் பெருகுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ரைட்? அப்போ இந்த போராட்டங்கள், இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனால் நம்மளை இன்னும்
உயர்வான தளங்களுக்குள்ள உயர்த்துகிற, இன்னும் அதிகமானதை பெற்றுக்கொள்ள செய்கிற போராட்டமாக இருக்கிறது. ரைட்? ஸோ ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போறது இல்லை, இது வேண்டான் ஜெபிக்க வைக்க போகிறது இல்லை. மூன்றாவது அர்த்தம், அந்த வார்த்தைக்கு மூன்றாவது அர்த்தம் ஒன்று இருக்கிறது. என்ன அர்த்தம்? பாவத்துக்குள்ள விழக்கூடிய ஒரு சோதனை என் வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வந்தால் அதற்கு என்னை தப்புவியும் என்று ஜெபிப்பது அர்த்தம் உள்ளது. எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? ஓகே, ரைட்? இந்த சோதனையில மறுபடியும் தேவன் எந்த அளவுக்கு நான் சோதிக்கப்படலான்றத ஆண்டவர் என்ன செய்யறாரு, முன்குறித்து தான் அனுப்புகிறார். யோபு 2:6 மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். ஓகே, அங்கேயும் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஒரு எல்லையை வரைஞ்சிட்டாரு. என்ன எல்லையை வரைஞ்சாரு? நீ என்ன வேணா பண்ணு, யோபுடைய பொருளை தொடுறியா தொட்டுக்கோ, யோபுடைய சரீரத்தையே தொடணும்னு கேட்டா ஓகே தொட்டுக்கோ, ஆனா என்ன செய்யாத, அவன் ஜீவனை தொடாத. யோபை குறித்து சொல்றது உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன். அவன் வாழ்க்கையில கால் பதிக்கிறதுக்கு சாத்தானுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் வந்து அவரை ஒரு பர்ஃபெக்ட் மேன் மாதிரி சாத்தானுடைய கண்களில் காட்டுறாரு. இவன் எங்க உள்ள நுழைஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே இடத்துல யோபுக்கு ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்தது. அந்த ஒரே ஒரு பயத்தை வச்சு இவனை பயமா காட்டிட்டான் அவன். ரைட்டா? என்ன செஞ்சிட்டான்? ஆட்டி படைச்சிட்டான். இங்க வந்து பிரச்சனை என்னன்னா, ஏன் சாத்தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு பாவத்துக்குள்ள மறுபடியும் விழத்தட்டுறதுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் மாரல் டிஃபெக்ட். ஓகே, யாக்கோபு 1:14-15 வசனங்களை வாசிக்க போறோம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதுக்கு முந்தின வசனம் மட்டும் வாசிமா, 13ஆம் வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒரே நிமிஷம், நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. காரணம் என்ன? தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்ல. இந்த சோதனை எங்க இருந்து வருது வாசிமா? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஓகே, என்ன நடக்குதா இங்க? ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு சுய இச்சை. அந்த இச்சை வந்த உடனே என்ன ஆயிருது? இழுக்கப்பட்டு சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுறான். இச்சை வந்து என்ன செஞ்சிருது? சோதனையின் காலத்துல சிக்கிட்டான். இப்ப வந்து இச்சை வந்து என்ன செஞ்சிருது? பாவத்தை கர்ப்பம் தரிச்சு. பாவம் எதை கர்ப்பம் தரிக்குது? இச்சை, பாவம், மரணம். விளங்குதா? எந்த மரணத்துக்கு அவனை விலக்கி காக்கும்படியாக தேவன் வேலி அடைத்து அனுப்புகிறாரோ என்ன ஆயிருது? நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன டிஃபெக்ட்னால நம்மளே வாசலை திறந்து என்ன செஞ்சிடறோம்? என்னை அழிச்சிரு பிசாசேன்னு அவனுக்கு இடம் கொடுத்துடுறோம். இந்த காரியத்துக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். நான் வந்து இப்படிப்பட்ட சோதனையில சிக்குண்டு சாகாமல் இருக்கும்படியாக என்னை ரட்சித்து கொள்ளும் ஆண்டவரே. எப்படி ஜெபிக்கிறது? இப்போ ஏன் அப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள்ல யாக்கோபு எழுதுறாரு இல்லையா, மரணத்தை பிறப்பிக்கும், சோதனையில சிக்குவீங்க, இச்சைகளினால் இழுக்கப்படுவீங்கன்னு சொல்லும்போது உலகத்தில் இருக்கிறவர்களோடு கூட யாக்கோபு பேசவில்லை. அடுத்த வசனம் வாசிமா, 16ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்க. நாங்கெல்லாம் இதுல சிக்க மாட்டோம். பாவமெல்லாம் எங்களுக்குள்ள வரவே வராது. நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். மார்க் 14:38 வசனம். இட் ஹோல்ட்ஸ் a very important key. வாசிக்கலாம். மார்க் chapter 14:38. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நல்லா கவனிங்க. இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு சொன்னாரா? ரைட். இப்ப என்ன சொல்றாருன்னா, he gives us a key. ஆவி எப்பொழுதுமே உற்சாகம் உள்ளதுதான்.
ஆவி எப்பொழுதுமே என்ன செய்யுது? ரட்சிக்கப்பட்டுட்டு அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிக்கதான் விரும்புது. நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்குது, அல்லது இந்த குறை எங்குள்ள இருக்க கூடாதுன்னு தான் ஆவி நினைக்குது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மாம்சம் பலவீனம் உள்ளதாய் இருக்கிறது. மாம்சம் என்று சொல்லும்போது உங்க சதையை சொல்லல, நமக்குள்ள இருக்கிற மாம்ச சுபாவத்தை இந்த வசனம் சொல்லுது. ஆவி உற்சாகம் உள்ளது, பலன் உள்ளது. The spirit is always strong. காரணம் என்னன்னு சொன்னா, மனுஷனுடைய ஆவி செத்த நிலைமையில இருக்கும். ஆனா என்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இறங்குறாரோ, மரித்து போய் இருந்த என்னுடைய ஆவியில ஒரு ஜீவன் வருது. இப்பதான் I come into new life. புதிய ஜீவன் எனக்குள் வருகிறது. ரட்சிக்கப்படும் போது இதான் நடக்குது. அப்ப ஆவி அந்த நாள்ல இருந்து உற்சாகம் உள்ளதா தான் இருக்கும். அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னா that even more strengthens you in the spirit. இன்னும் அதிகமா ஆவியில நீங்க என்ன செய்றீங்க? பலன் அடைஞ்சிடுறீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், தேவன் சொல்றதை செய்யணும், பாவத்துக்கு விலகி ஓடணும்னு சொல்லி என்ன செய்யும்? எப்பவுமே ரெடியா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா இந்த மாம்சம் இருக்கு பாருங்க நமக்குள்ள. மாம்சம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? மாம்ச சுபாவம் எங்க இருந்து வந்துச்சு? ஆதாம்ல இருந்து இங்க நம்முடைய நாட்கள் வரைக்கும் அந்த மாம்ச சுபாவம் மனுஷருக்குள்ள இன்னமும் நிலைத்து தான் இருக்கிறது. ரைட்? அந்த மாம்ச சுபாவம் தான் என்ன செய்யுதுன்னா நம்மளை இழுத்து கொண்டு போய் மறுபடியும் பாவம் செய்யும்படியாக தூண்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மாம்சத்தை நான் என்ன செய்வது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்னு பவுல் சொல்றார். வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஓகே, என்ன சொல்லிட்டாரு? கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து உங்களுடையவரா மாறிட்டாரு, உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. ஆனா நீங்க கிறிஸ்துவனுடையவர்களா மாறிட்டீங்களா? மாறிட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்திருக்க வேண்டுமாம்? சிலுவையிலே நீங்கள் அறைந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்னங்க? அந்த மாம்ச சுபாவம் என்ன செய்யும்? வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. மாம்ச இச்சைகள் என்னங்க செய்து? உங்க ஆத்மாவுக்கு விரோதமா போராடுதான். இப்போ ஆத்மாவுக்கு விரோதமா போராடுகிறது காரணம் என்ன? உங்க ஆத்மா வாழ கூடாது, உங்க ஆத்மா நல்லா இருக்க கூடாது. ஆத்மா நல்லா இல்லைன்னா என்ன பிரச்சனை? உங்கள் ஆத்மா வாழ்கிறது போலதான் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். ஸோ இந்த போராட்டம் எங்க வருது? ஆத்மாவை டார்கெட் பண்ணுது. ஆத்மாவை டார்கெட் பண்ணிட்டா முடிச்சிடலாம் இவங்க கதையை. இவங்க வாழ்ந்து சுகமா இருக்க மாட்டாங்க. ஸோ மாம்ச இச்சைகளை கொண்டு பிசாசு உண்மையிலே டார்கெட் பண்றது உங்க சரீரத்தை இல்லை, உங்க ஆத்மாவை. ரைட்? இப்போ அந்த மாம்ச இச்சைகளை நான் சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி பவுல் சொன்னார் இல்லையா? எப்படி ஐயா கொண்டு போய் நாங்க சிலுவையில் அறையிறது? இந்த மாம்ச சுபாவம் என்பது கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தா, ஒருவேளை அது எங்கள் சரீரத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தால் என்ன பண்ணிடுவோம்? நாங்கள் இழுத்து அப்படியே பறித்து எடுத்து கொண்டு போய் சிலுவையில் ஒரு சிலுவையை நாட்டி வச்சு என்ன பண்ணிடுவோம்? நாங்கள் அதில் கொண்டு போய் மாட்டி வச்சு சிலுவை அடிச்சு போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அடித்து வச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த மாம்ச சுபாவம்ன்றது என்ன செய்ய முடியாது? கண்களாலே பார்க்க முடியாது இல்லையா? அது நம்முடைய உள்ளான மனுஷன்ல இருக்கிற ஒரு பகுதி. அது நம்ம பிளட் லைன்லேயே ஊறி போயிருக்கிறது. இதை எப்படியா நாங்கள் துரத்துறது வெளியில? எப்படி அகற்றுவது? எப்படி சிலுவையில் அறைவது? பவுல் அதுக்கு ரொம்ப அழகா அதே பேசேஜில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக சொல்றார். இப்போ அதை எப்படி செய்யறதுன்றதுக்கு முன்னாடி இந்த மாம்ச சுபாவம் என்ன என்பதை மட்டும் நான் சொல்லினேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. வாசிக்கலாமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சோனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலியவைகளே.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, உண்மையை சொல்ல போனா இந்த மாம்சத்தின் கிரியைகளை தான் தூக்கி என்ன செய்யணும், நம்ம சிலுவையில அறையணும். ஆனா டெய்லி நீங்க காலையில எந்திரிச்சு எதுல ஆரம்பிக்குதுமா? 19 மாம்சத்தின் கிரியைகள் எதுல ஆரம்பிக்குது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாத்தையும் சிலுவையில் அறையணும். வாயினால திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ்ஸை நீங்க சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை. ரைட்? ஸோ இதுக்கு நமக்கு ஒரு நல்ல வழி ஆண்டவர் வசனத்துல கொடுத்துருக்கிறார். யோவான் ரொம்ப அழகா இந்த அத்தனையும் 3 பகுதியா பிரிச்சு வச்சுட்டார். வாசிங்களேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஓகே, என்ன சொல்றாரு? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ம் என்ன செய்யுது? உலகத்தினால் உண்டானவைகள். இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானது, பிதாவினால் உண்டானது அல்ல. உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு சொல்லும்போது எங்க இருந்து வந்துச்சு? ஆதாம்கிட்ட இருந்து வந்துச்சு நமக்கு. ரைட்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3 சொன்னா போதுங்க. நீங்க இந்த அத்தனை நெகட்டிவ் வேர்ட்ஸையும் உங்க வாயினால சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? சோதனைக்கு உட்பண்ணப்படாமல் அப்படின்ற செக்ஷனுக்கு நீங்க வரும்போது நீங்க சொல்ல வேண்டியது இதுதான். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் சிலுவையில தூக்கி அறையிறேன் இயேசுவின் நாமத்தினால. இது எனக்குள்ள இனிமேல இருக்கக்கூடாது. இவைகளை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவினாலே நான் ஜெயம் கொள்ளுகிறேன். ரைட்? இப்போ நெகட்டிவ்ஸ் என்ன பண்ணிட்டீங்க? தூக்கி போட்டீங்க. இந்த நெகட்டிவ்ஸ் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க சோதிக்கப்பட மாட்டீங்க. சோதிக்கப்பட்டாலும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஜெயம் பெற்று வெளியில வந்துருவீங்க. ரைட்? ஓகே, இப்போ இது வந்து நெகட்டிவ்ஸ். ஆனா அங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு. டெரிக் பிரின்ஸ் அடிக்கடி சொல்வார், மாம்சத்தை நீ சிலுவையில் அரைஞ்சு வைக்கவே முடியாது. அது என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும். தூக்கி தூக்கி அரையணும். ஆனா அதை தூக்கி அங்க பர்மனண்டா அரைஞ்சு வைக்கிறதுக்கு, அல்லது அது இறங்கி வந்தா கூட என்கிட்ட வர முடியாத அளவுக்கு செய்யறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? அதே அதிகாரத்துல பவுல் சொல்றாரு. வாசிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். என்ன சொல்லிட்டாரு? நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? மாம்ச இச்சைகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆவியின்படி நடக்கிறது என்ன? அதான் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அந்நிய பாஷை பேசிட்டா போதும், ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி இல்ல. இங்க we are dealing with the flesh. அந்த மாம்சத்தின் கிரியைகளோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறபடினால 19 இருந்து 21 வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகளை லிஸ்ட் பண்ண பவுல் 22, 23 என்னமா சொல்றாரு? வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. எதுக்கு விரோதமா? ஆவியின் கனிக்கு. தயவு செய்து ஆவியின் கனிகள் என்று சொல்லாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆவியின் கனிகள் என்று சொன்னீங்கன்னா 9ம் தனித்தனியானது. இதுல சிலதை நாங்க வச்சுக்குவோம், சிலதை நாங்க விட்டுருவோம்னு சொல்லிடுவோம். ஆகையால் தான் தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஆவியின் கனியோ, 1 fruit 9 characteristics. ஒரே கனி தான், அதுக்கு 9 வித்தியாசமான குணாதிசயங்கள் அதற்கு இருக்கிறது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவுமே ஒரு மேல் நோக்கி போகிற பாதை. இப்படி போயிட்டு இருக்க காரு பிரேக்கு போடல, வெறும் நியூட்ரலுக்கு கொண்டாந்தீங்கன்னா சர்ன்னு முன்னாடி வந்துடும். வழங்குதா? ரைட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். வெறும் நெகட்டிவ்ஸை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டேன், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை சிலுவையில் அரைஞ்சிட்டேன்னா நீங்க அங்கேயே வெற்றி கொண்டு அப்படியே முன்னேறி கொண்டு போக மாட்டீங்க. நியூட்ரல் கியருக்கு வந்த மாதிரி தான், ரிவர்ஸ்ல வந்துடும். இப்போ முன்னேறி செல்லணும்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு ஆவியிலே நீங்கள் நடை போட வேண்டும். ஆவியிலே நடை போடுவது என்று சொன்னால் என்ன? இங்க பவுல் சொல்றது சிம்பிளா அதை விளக்கிட்டாரு. ஆவியின் கனி உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? ப்ரொடியூஸ் ஆகணும். ப்ரொடியூஸ் பண்ற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கா? இருக்கு. எப்படி இருக்கு?
உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால ஆவியின் கனியை கொடுக்கும் தன்மை எனக்குள் இருக்கிறது. ஆனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டு மௌனமாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. அனுதினமும் நெகட்டிவை தூக்கி சிலுவையில் அறைங்க. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவியின் கனியை ஆண்டவரே எனக்குள்ள எழுப்புங்க. அது வேர்கொண்டு மேலே கனி கொடுக்கட்டும். என் வாழ்க்கை அந்த கனியினாலே நிரப்பப்படட்டும். Let my life be filled with the fruit. அந்த கனி உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நிச்சயமா மாம்சத்தின் கிரியை என்ன செய்யும்? தலையை தூக்கும். மாம்சத்தின் கிரியை தலை தூக்குனா கட்டாயமா ஏதோ ஒரு சோதனையில் அகப்பட்டு நீங்க மறுபடியும் சிக்குண்டு விழுந்து போவீர்கள். கடந்த நாட்கள்ல நாங்க கேரளாவில் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ எங்களோட அந்த மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ண பாஸ்டர் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணார். அவர் ஒரு வாலிபர் தான், 33 வயசு தான். அவர் நிறைய கேள்விகள், நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டே போவோம் காரில். அப்போ சொல்வார், பாஸ்டர் இவங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ வல்லமையான ஊழியக்காரங்களாக இருந்தாங்க, இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் மைட்டி பவர்ஃபுல் மிரக்கல்ஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க கடைசியில் விழுந்து போயிட்டாங்க. அது மட்டும்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியல. ஏன் இப்படி விழுந்து போனாங்க? why did they fall? why did people with such great ministries fall? காரணம் என்ன தெரியுமா? சிம்பிளாக அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மாரல் டிஃபெக்ட் அவங்க என்ன பண்ணலை? ஆவியினாலே அதை அழித்து போடவில்லை. அதுதான் கடைசியில் வீழ்ச்சிக்கு காரணமாகி நீங்கள் எவ்வளோ பெரிய கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வாழ்ந்தீங்கனாலும் முக்கியம் இல்லை, முடிக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே முடிக்கணும். விளங்குதா? இல்லைன்னா மாம்சத்தின் கிரியை என்ன செய்யும்? பாவத்தை கர்ப்பம் தரித்து பாவம் நிறைவுக்கு வரும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் மரணத்தை நோக்கி அல்ல ஜீவனை நோக்கி ஓடுகிறவர்களாய் இருந்தால் அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், கர்த்தாவே எங்களை சோதனைக்கு உட்பண்ணப்படாமல் ரட்சித்து கொள்ளும் என்று சொல்வதல்ல. ஆண்டவரே நாங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் சிலுவையில் அறைந்து போடுகிறோம். எங்கள் கண்களின் இச்சை, எங்கள் மாம்சத்தின் இச்சை, எங்கள் ஜீவனத்தின் பெருமையை சிலுவையில் நாங்கள் அறைந்து போட்டு ஆவியின் கனி ஆகிய அன்பு, சந்தோஷ, சமாதானம், அது 9 கேரக்டரிஸ்டிக்ஸையும் மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதை சொல்லுங்க. இது உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும், எனக்குள்ள உண்டாகட்டும், எனக்குள்ள உண்டாகட்டும், எனக்குள்ள நிலைநாட்டுங்க, உருவாக்குங்கன்னு சொல்லுங்க. சோதனைக்குள்ள போகவே மாட்டீங்க, போனாலும் வெற்றியோடு வெளியில வருவீங்க. இன்றைக்கு சோதனைக்குள், பாவத்திலே விழத்தட்டும் சோதனைக்குள் நாங்க அதை எதிர்கொண்டு சாத்தான் அதை எங்க வாழ்க்கையில கொண்டாந்தா கூட ஆண்டவரே நாங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். எங்களில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் மட்டுமல்ல, இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுவதற்கு எங்களுக்குள் ஆவியின் பலனையும் வல்லமையும் ஊற்றின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதனால தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு சோதனைக்கு உட்படுத்துகிற ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆவியினாலே அழித்து போடுகிறோம். இந்த நாள் ஆண்டவரே மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை சிலுவையில் நாங்கள் தூக்கி அறைகிறோம் இயேசுவின் நாமத்தினால. We say we have nothing to do with the works of the flesh in the name of Jesus. ஆண்டவரே அதை ஆண்டவரே ரீப்ளேஸ் பண்ணும்படியா, அதை மேற்கொள்ளும்படியா, வெற்றி சிறக்கும்படியா ஆவியின் கனி எங்களுக்குள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷ, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம், இவை எல்லாம் எங்களுக்குள் வேரூன்றி ஆண்டவரே செழித்தோங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் கிரியை செய்கிறக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.